அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக போலீஸ் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பல்கலைக்கழக தரப்பு அதன் விளக்கத்தை அளித்து வருகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா இணைகிறார், அவரிடம் பேசுவோம். ராஜா வணக்கம். தற்பொழுது பல்கலைக்கழகம் தரப்பில் என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகிறது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நேற்று வழக்கை எடுத்தது. இன்று இரண்டாவது நாளாக தற்பொழுது அந்த வழக்கு விசாரணை என்பது உயர்நீதிமன்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அந்த இரண்டு நபர் நீதிபதிகள் பெஞ்ச் தற்பொழுது விசாரித்து வருகின்றனர். பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளி தரும். இங்க ஒருத்தர் கைவினை பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முதலில் அரசு தரப்பு வாதங்கள், காவல்துறை தரப்பு விளக்கங்கள் முழுவதுமாக அளிக்கப்பட்டது. தற்பொழுது சென்னை அதாவது அண்ணா பல்கலைக்கழகமும் தற்போது அவர்கள் தரப்பு பல்வேறு விளக்கங்களை நீதிமன்றத்தில் அளித்து வருகின்றனர். அந்த விளக்கத்தில் துரதிர்ஷ்டவசமான இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம்தான் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளது என்பதை அவர்கள் ஆணித்தரமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். 189 ஏக்கர் பரப்பளவில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு 8 வழிகள் உள்ளது என்றும் அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 988 கேமராக்கள் உள்ளன. அதில் 849 கேமராக்கள் செயல்படுவதாகவும் மற்றவை செயல்படவில்லை என்றும் மாதந்தோறும் கேமராக்கள் செயல்படுகிறதா என பரிசோதனை செய்யப்படுவதாகவும் கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்பொழுது முழுவதுமாக காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக தரப்பு தற்பொழுது நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் சம்பவத்திற்கு பின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் தன்னுடைய கல்வியை படிப்பை தொடர்வார் என்றும் உறுதியோடு தெரிவித்துள்ளது. போலீஸ் விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழு ஒத்துழைப்பு தற்பொழுது கொடுத்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம்தான் நிற்பதாகவும் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகம் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்தோடு மட்டுமில்லாமல் தற்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவி இந்த பல்கலைக்கழகத்திலேயே அவருடைய கல்வியை தொடர்வார், மாணவியின் பக்கம்தான் அண்ணா பல்கலைக்கழகம் நிற்பதாக உறுதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அரசு மற்றும் பல்கலைக்கழக வாதங்கள் தற்பொழுது முடிவுற்றது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை பாதிக்கப்பட்டது தொடர்பாக அந்த விசாரணை தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. அரசு மற்றும் பல்கலைக்கழக தரப்பினுடைய விளக்கங்கள் முழுவதுமாக உயர்நீதிமன்றத்தில் தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா.